டிவைன் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கான மறுவாழ்வு சிகிச்சை மையம். குடிபோதையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு மையமாக இங்கே செயல்பட்டு இருக்காங்க. இது மறுவாழ்வு மையம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குற இடமே இதுதான். அவ்வளோதான், சாக வேண்டியதுதான் அப்படின்னு அந்த நிலைமையே வந்துட்டேன். என்னால் ஏஞ்சி நடக்கவும் முடியாது, தனியாக ஒரு பல்லு கூட வளர்க்க முடியாது. என்னால் காலைல 1.5 பைக்கு போட்டால் தான் பல்லே வளர்க்க முடியும். ஸோ என் குடிப்பழக்கத்தால் நான் சொந்தமாக வச்சுருந்த ஒரு பைக், ஆசையாக வச்சுருந்த பைக் வந்து அந்த போதை மயக்கத்தால் எங்கே விட்டனே தெரியல சார். அந்த பைக் இது வரைக்கும் டைவர்ஸாக போகுது இது கூடியனால. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அதனால பாண்டிச்சேரி வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் டிவைன் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கான மனநல சிகிச்சை மையத்தில் இருக்கோங்க. குடி பழக்கத்துக்கு வந்து அடிமையானவங்களை குடி நோயாளிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டவங்களை மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி தாங்க டிவைன் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கான மறுவாழ்வு சிகிச்சை மையம். இங்கே உள்ள நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு விருந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் நம்ம காரைக்குடியிலேருந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். என்னையும் பாண்டிச்சேரியிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே இன்னும் பிக்கப் பண்ணிக்கணும். ஆமாம், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் ரீஹாபிலிகேஷன் சென்டரில் தான் இருக்கும். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கொம்பாக்கம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்க ஒரு இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடிபோதையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு மையமாக இங்கே செயல்பட்டு இருக்காங்க. இது மறுவாழ்வு மையம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குற இடமே இதுதான். குடிநோயாளி பாதிக்கப்பட்டவரை அவருடைய மையத்தில் கூப்பிட்டு வந்து என்னென்ன சிகிச்சை கொடுக்குறாங்க, அவருக்கு எப்படிலாம் மறுவாழ்வுக்கான இவங்க என்னென்ன ஹெல்ப் பண்ணமோ பண்ணிவிட்டு அதோடு அவங்க விட்டுடல, அவங்கள தொடர்ந்து ஃபுல்லாகவே வந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க அவங்க குடும்பத்தார் மூலியமாக. ஏன்னா இந்த குடிபோதைன்றது தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்வு மட்டும் அழியலை, ஒரு குடிபோதையால் மொத்த குடும்பமே அழியுது. அவங்களுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான உணவை தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். அதை கொடுத்துட்டு அவங்களுடைய இன்பத்தை நம்ம வந்து டைரெக்டாகவே கேட்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் இந்த நேரத்தில் தேவை, ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான மெனு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போக போக வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள். நேற்று நைட்டு நாங்கள் வந்தோம். நேற்று நைட்லேருந்து இது முடிக்க நாங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். இது வந்து ஒரு சென்டர் மாதிரியோ ஸ்கூல் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்களோட வேலைகளை அவங்களே பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்ல க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரும் வந்து சொல்லலாம் இல்லை, அவங்களே அவங்களோட இருப்பிடத்தை சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி முழு சுதந்திரத்தோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடியை மட்டும் மறக்க வைக்கல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. காலையில் அவங்க டீ எடுத்துப்பாங்களாம், அந்த டீக்கு பதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம், ஒரு ஜூஸை ஒன்று ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கும் நமக்கு முக்கியமான பானம். இதை வந்து காணொலியை பார்க்குற நீங்களும் இதை எடுத்துங்க, அவ்வளோ ஒரு முக்கியமான உணவு. இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் மதிய விருந்து கொடுக்கறதுக்காக தாங்க நாங்கள் வந்திருக்கோம். என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வடி சாதம், இரும்பு சாம்பாருங்க, முருங்கைக்கீரை சாம்பார், பீட்ரூட் ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு மீன் வறுவலுங்க. மீன் வறுவல், ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம். இதை தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது. அதனால தான் நாங்கள் இரும்பு சாம்பார் அப்படின்னா, ஏன்னா முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது. பீட்ரூட் ரசம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்காக பீட்ரூட். அதனால தாங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு மருத்துவ குணம் மிக்க சமையல் செய்ய போகிறோம். ஐயா எங்கே போகிறீங்க? கடைக்கா? சிரிக்கிறாரு. ஐயா எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாயராக பாருங்க. ஐயா இந்த பக்கம் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாராய கடைனா, அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார். அதுவும் பாண்டியனாவே சொல்ல தேவையில்ல, சுற்றி பார் தான் இருக்கும். பாண்டிச்சேரினா பாண்டியன் வந்து சுருக்கமாக சொல்றேன்னா, அந்த பக்கம் வந்து ரைட் சைடு பார்த்தா பார். ஆனால் அந்த ரெண்டு பக்கமும் சேர்ந்து சென்ட்ரல் இருக்குது பாருங்க, அந்த இடம் தானே. இப்போ நம்ம அங்கதான் நீங்க வந்துருக்கீங்க. அங்கதான் நாங்க வந்திருக்கோம். ரெண்டு இடத்துக்கு என்ன போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா காந்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இடம் நீங்கள் சொல்லாமே. தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ணுற இடத்துல வச்சு தான் திருத்துவோம், முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி. ஸோ அவங்களோட மையம் அமைஞ்சிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் தான். இந்த இடத்துல இருந்தே அவங்க டெம்டேஷன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொண்டு வர இடம் தான் இந்த இடமே. ரொம்ப சவால் அவங்களுக்கு தான். கோகோ எதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு அட்மிஷன் போடலான்னு அட்மிஷன் போட்டு ஸோ அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் பேர் தான் ரஞ்சித். ஸோ இவர் வந்து பாண்டிச்சேரியை சார்ந்தவர் தான், ஆனால் இப்போ தற்சமயம் சென்னையில் இருக்கிறாரு. ஸோ இந்த சென்டருக்கு வர குடிபோதையால் பாதிக்கப்பட்ட மக்களை மறுவாழ்வு கொடுத்து இந்த இடத்துல அவங்கள சமுதாயத்தில் திருப்பி ஒரு மறு வாழ்க்கையை கொடுக்கறதுல தான் இவருடைய வேலையை முழு பணியாக வந்து அர்ப்பணித்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ
ஸோ இவர் கூட துணையா இங்க 2 பேர் இருக்காங்க. அண்ணன் பேர் ரஞ்சித், அவர் பேர் வந்து கிருஷ்ணராஜ், அவர் பேர் விமல்ராஜ். ஸோ இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி பக்கபலமா பல நிர்வாகிகளும் எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாமே. இவங்க முக்கிய நோக்கம் வந்து இவங்களுடைய வாழ்வையை வந்து மக்கள் எல்லாரும் மாறுமே ஒரு சாதாரண வாழ்க்கையை எளிமையா வாழறதுக்கும் அதே மாதிரி அழகாகவும் அற்புதமாக வாழறதுக்கான ஒரு வாழ்க்கை நெறியை தான் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வராங்க. போதைப் பொருட்கள், மது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கே சுகர்லாம் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கான உண்டான டயட்டு, ஸோ யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அது எல்லாமே சேர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருத்துவ பல பேருக்கு வந்து கிட்னியிலேருந்து கல்லீரலிருந்து பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தினசரி யோகா, அதோடு சேர்ந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க மனசாலையும் சரி மைண்டாலையும் சரி ஃப்ரீயாக இருக்கிறது கேம்ஸ், இந்த கேரம், அந்த செஸ்ஸு, இந்த மாதிரி உள்ள இண்டோர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேருந்து முழுமையாக குணமடைஞ்சு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இன்னைக்கு பல பேர் பல வேலைக்கு போயிருக்காங்க, வெளியில் இருக்காங்க. அவங்களே இவங்க வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துருக்காங்களா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அவங்களையும் போயிட்டு நேரில் போய் விசிட் பண்ணுறதும் சரி, அவங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணுறதும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம் தான் இந்த டிவைன் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர், மது போதையால் பாதிக்கப்பட்ட மறுவாழ்வு மையம். கும்பாக்கம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. குடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வெளியில் சர்வே பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட மெயின் கான்செப்டை. அதாவது ஒருத்தர் எப்படி சர்வேலன்ஸ் ஆகலாம், அப்போ என்னென்னலாம் இவன் மனசில் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், ஒரு தைரியத்தை கொண்டு வரணும். அப்போ ஒரு சில விஷயத்தை அவன் இழக்க வேண்டியது இருக்குது. அந்த இழக்க மாட்டேன்றது தான் இந்த குடி. அதை இழக்க வைக்கிறது தான் நம்மளோட நோக்கமே. இதுதான் சார் சிம்பிள் ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட ரியாப் சென்டர். நம்ம மற்ற மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் டேப்லெட்ஸ் கொண்டு போவாங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஹார்டாக கொண்டு போவாங்க, பனிஷ்மெண்ட்ஸ் கொண்டு போவாங்க. நம்ம இதில் வந்து அப்படி எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. எல்லாருமே ஃப்ரீ தான். நானும் ஒன்று தான், அவனும் ஒன்று தான். ஏன்னா வந்து நானே ஒரு பெரிய குடி நோயாளி தான். நானே வந்து தானாகவே திருந்தி மாறினவன் தான் நான். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து சரி லைஃப்பில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்றது தான் நாங்கள் இங்கே பண்ணுறோம் சார். குடின்ற ஒரு நோயின்றத மக்கள் மத்தியில் புரிய மாட்டேங்குது நிறைய பேர். குடின்றது நோயின்றது எப்போ அவங்களுக்கு பெருசாக புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விஷயத்தை இழக்கிறப்ப தான் புரியும். அது வரையும் குடிகாரன் குடிச்சிட்டு இருக்கான்றது மட்டும்தான் சொல்லுவாங்க. சண்டை தான் வரும், வெறுப்பு தான் வரும். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டிசீஸ் சார். இது வேர்ல்டு வந்து நம்ம யூனிட்டியே வந்து இதை வந்து ஒரு பெரிய டிசீஸுன்றது அப்ரூவ் பண்ணியிருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய எனக்கு ஒரு தோணுதலாக இருக்குது. இல்லை அப்படின்னா மனுஷனை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறவன் மண்ணுக்குள்ளே போகிறதுக்கான 100% வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது சார். காலை வேலையில் அருமையாக நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பார் இல்லை, முருங்கைக்காய் சாம்பார் தானே. முருங்கைக்காய் சாம்பாருக்கு முருங்கைக்கீரை பறிக்கிறாங்க. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு நல்லா இளங்கீரை அப்படி மாதிரி நல்லா இளங்கீரையா நல்லா இது பண்ணணும்னா முருங்கைக்கீரை மட்டும் பறிச்சிட்டாங்க. பீட்ரூட் ரசங்க, அதுக்கு பீட்ரூட்டையும் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட்டில் ரசம் சாப்பிட்ருக்கீங்களா? பீட்ரூட்டில் வந்து பொரியல் சாப்பிட்டு வரேன், பொரியல் சாப்பிட்டு வரேன். அப்புறம் வந்து ரசம் சாப்பிட்ருக்கீங்களா? ரசம் சாப்பிட்டதே கிடையாது இந்த வரைக்கும். காணொலி வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவலோ ஹெல்த்தி ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. பீட்ரூட் ரசத்துக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீட்ரூட்டை அவிச்சிடுவாங்க. அவிச்சு அதுக்கப்புறம் அதோட தக்காளி சேர்ந்து அரைப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாடை போகணும் அப்படின்ட்டு. பீட்ரூட்டு தக்காளி பச்சை அரைச்சாலும் நம்மளுக்கு புது ரசம் சேரும். பீட்ரூட் ரசம் தரமாக தயாராகிட்டு இருக்காச்சாங்க. இவ்வளோ நேரம் நல்லா கொதிச்சிச்சுங்க. கொதிச்ச பின்னாடி ஸ்லோ பண்ணிவிட்டு ரசம் மசாலா ரசனாலே கொதிக்கக்கூடாது. ஆனால் இந்த பீட்ரூட் ரசம் நல்லா கொதிச்ச பின்னாடி இந்த மசாலா செய்யணும். நமக்கு பக்கம் மல்லி போட்டு நம்ம மாஸ்டர் சும்மா சுவையான சூப்பு செஞ்சு தராது. சூப்பர் பீட்ரூட் ரசம். பீட்ரூட் ரசம் பார்க்கும்போது சூப் மாதிரி இருக்குது. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு முருங்கைக்கீரை சும்மா இறங்குறாரு. எண்ணெயிலேயே அந்த முருங்கைக்கீரை வதங்கினாதாங்க இதோடைய மொத்த ஸ்ட்ரென்த்தும் சாம்பார் ஃபுல்லாகவே கிடைக்கும். நம்ம சாம்பார் தயாரா? சாம்பார் ரெடிண்ணே. எப்படி கொதிக்குது பாருண்ணே, வேற லெவல் ஆயிடுச்சு. இறக்க போறேண்ணே. இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபினிஷிங் ஒன்று இருக்குது. அந்த ஃபினிஷிங் கொடுத்துட்டு அப்படியே இறக்கி சாம்பாரை மாத்திரம். ஃபினிஷிங் இருக்குதா? உண்மையிலே இருக்கு. இந்த ஃபினிஷிங் இருக்கா? உன்னை ஃபினிஷ் பண்ணுறோம் இன்னைக்கு. கோகோ ட்விஸ்ட்டு. இதுக்கப்புறம் அவருக்கு எப்பவுமே ரெஸ்ட். இரும்பு சத்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சுண்ணா. ஆமாம், நாங்கள் வைக்கிறதில்ல பார்த்துட்டீங்களா? நான் போன பிறகு அதே மாதிரி வச்சு சாப்பிடு. இங்கே வா, இங்கே தான் இருக்கணும் நான். இப்போ அடுத்து வந்து கையெழுத்து போட போறியா? கையெழுத்தா எதுக்கு? பேப்பர்ல பாம்பு இவர் பாரு எனக்கு காலி பண்ணுறதே கிடையாது. என்ன காலி ஆனவங்கள
சரி பண்ணுற இடம். சரி பண்ணுற இடம் தான். எனக்கு வந்து ஒரு வாத்தியார் பையன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு போனவொடனே அந்த சந்தேகம் தீர்ந்துச்சு. 10th படிச்சேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கையெழுத்து சரியாக போடுறாரான்னு மட்டும் செக் பண்ணி போட்டு இங்கே விட்டுட்டு போடலான்னு பாருங்க. இது என்ன பாம்பு? இங்கே வந்து பாம்பு எழுதி கொடுக்குற இடம். இங்கே கையில் போட சொல்கிறாங்க. பாம்பு உட்காந்து உங்கள் வீட்டுக்காரமா ஆல்ரெடி சைன் போட்டாங்கப்பா. நீ மட்டும் தான் போடல இப்போ. எங்கும் போடல. அவங்களுக்கு வேற பேப்பரு. கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு வறுவலுங்க தயாராகிடுச்சு. லேகியம் விற்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சென்னையிலேருந்து ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. நாட்டு மருந்து அவ்வளோதாங்க. வழக்கமாக இவங்களுக்கு வந்து மதியானம் டீ கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ட்ரிங்க்ஸ் இது தான் இங்கே வந்து இருக்காங்க. நீ திரும்பி இது ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன்றா? நான் சொன்னது ஹெல்த்தி ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்கு கிடையாது அப்படி சொல்லுங்க. ஏன்னா ட்ரிங்க்கு சொன்னோன்னா ட்ரிங்க் அந்த ட்ரிங்க்கு போயிடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் இவ்வளோ கஷ்டமும் வருது. ஏன்னா இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்ம மனசு கட்டுப்பாடோட இருக்கணும். மனசு கட்டுப்பாடோட இருந்தா இங்கதான் ஒருநிலைப்படுத்தணும் சொல்றேன். இங்கதான் ஒருநிலைப்படுத்தணும் மனசை. தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வண்ணத்தில் வச்சிருக்க பொருட்கள் தான் வச்சுருக்கோம். நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். பச்சை கலரில் இருக்கிற எந்த ஒரு காய்கறி, ஈவன் பச்சை மிளகா கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு ஆரோக்கியமான பானம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது பல வகையில் இவங்களுக்கு வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு 2 நாளில் இந்த ட்ரிங்க்ஸை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த பானத்தை நம்ம எடுத்துக்கணும். வெள்ளேரி பிஞ்சு காட்டு நெல்லிக்காய் நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காய் நல்லா செஞ்சு வெட்டி வச்சிருக்காரு. புதினா இலை, கறிவேப்பிலை, மல்லித்தலை, லெமன் வெட்டி வச்சது, இஞ்சி அப்படியே முழுசாகுது, தேன்னா சால்ட்டு. நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இந்த எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதனுடைய சாறு எடுக்க போகிறோம். அந்த சாறில் தான் நம்ம எலுமிச்சையும் தேரும் சேர்த்து தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அரைக்க போகலாங்களா? அரைக்க போகலாம், நான் ரெடியாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் தேவையான பொருட்களில் வெள்ளேரி பயன்படுத்தணும். வெள்ளேரி வந்து நீங்கள் பிஞ்சு வெள்ளேரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெரிய வெள்ளேரியாக இருந்தாலும் சரி, தோலோடு கட் பண்ணி சேருங்க. ஏன்னா தோலில் இருக்கிற நமக்கு அந்த வைட்டமின் சி அது எல்லாமே நமக்கு அந்த தோலில் தான் முழுசாக கிடைக்கும். வழக்கம் போல் நீங்கள் வந்து வெள்ளேரி தோலை எடுத்துடாதீங்க இந்த ஜூஸ். இப்போ நம்ம இந்த பானங்க ரெடி பண்ண போகிறோம். முக்கியமான பொருட்கள் எல்லாமே அப்படியே நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சி நல்லா வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான அளவு நம்ம இனிப்பும் புளிப்பும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிங்க தோலோட. நெல்லிக்கனியா? அறுசுவையும் இருக்கிற நெல்லிக்காய் சொன்னார் இல்லையா, அறுசுவை. அதில் முக்கியமான ஒரு சுவை இருக்கு, இனிப்பு சுவை. அது எப்படி நெல்லிக்காயில் கிடைக்கும் சொல்லுங்க. இனிப்பு சுவை எப்படி கிடைக்கும்? நெல்லிக்காயிலே வந்து இனிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இயற்கையில் வந்து யாரத்தான் தனியா இனிப்பு சப்போட்டா எப்படி இனிக்குதோ அது மாதிரி தான் நெல்லிக்காயில இனிப்பு வரும். எப்படி இது வந்து புதுசாக இனிக்குது? இனிப்பு சுவை நீங்க சொல்றீங்க. புளிப்பு சுவையும் இருக்குன்னா இனிப்பு சுவையும் இருக்கு. இவர் ஆட்டை ஓட்டி எத்தனை பேர்த்த ஏமாத்தினாரு. இனிப்பு சுவை நெல்லிக்காயில் எப்படி வரும்னா, நெல்லிக்காய் நல்லா சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தண்ணி குடிப்போம். ஸோ அந்த தண்ணி குடிக்கும் போது மட்டும்தான் இனிப்பு சுவை வெளியில் வரும். கொஞ்சமாக புதினா தலை போட்டு, தண்டு இல்லாமல் வெறும் தலை மட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். மனத்துக்கு தேவையான பொருட்கள் அருமையாக இருக்கிறீங்களா? மணத்துக்கு மல்லித்தலை, மனத்துக்கு. காரத்துக்கு இஞ்சி. இந்த இஞ்சியோட காரம் நம்ம தொண்டையில் உள்ள சளியை குறைக்கும். நல்ல செரிமானத்தையும் கொடுக்கும். சளியும் குறைக்கும். ஆமாம். ஸோ இவ்வளோ ஆரோக்கியமான பானம் தான் இது. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் புதினா ஒரு வகையில் நமக்கு உடலுக்கு நன்மைகள் கொடுக்கும், கருவேப்பிலை கொடுக்கும், கொத்தமல்லி கொடுக்கும். நம்ம சேர்க்குற இந்த நெல்லிக்காய், அதுவும் பெரிய நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா 3 ஆப்பிளுக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் அதில் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, அதே சேர்ந்து நமக்கு தேவையான கால்சியம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நெல்லிக்காவை நம்ம தினந்தோறும் டெய்லி வெறும் வாயில் எடுத்துக்கணும். காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடணும், டீ சாப்பிடணும், பல்லு தாராளமாக. நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. கண்டிப்பாங்க. காலையில் பல்லு வளர்க்காம வெறும் வயிற்றுல நீங்கள் வெறும் வாயில் கூட தண்ணி குடிங்க, இல்லை இந்த நெல்லிக்காய் கூட சாப்பிடுங்க. நம்ம வாயில் இருக்கிற அந்த கெட்ட பாக்டீரியா உள்ளே போயிட்டு நம்ம உடல் உறுப்புக்குள்ளே இருக்கிற நச்சுத்தன்மைகளை எல்லாமே கிளியர் பண்ணி வெளியில் எடுத்துரும். யூரின் மூலியமாக இல்லை மலம் மூலியமாக வெளில வரும். அதுக்கு முக்கியமாக உதவுறது பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் இருக்கிற உமிழ் நீரில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா தான். ஆமாங்க, மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக நம்ம தனி பாத்திரத்தில் போட்டோம். நம்ம போடும்போது அடுத்தடுத்து போடும்போது டைரெக்டாக மிக்சிலேயே போட்டுக்கலாம், ஜார்லேயே போட்டுக்கலாம். அதான் முக்கியமாக எது சொன்னீங்க, ராஜ உறுப்புலாம் வேலை செய்ய வேண்டியிருக்கீங்க. ராஜ உறுப்புகள் ராஜ உறுப்பு எது?
கிட்னி தான். கிட்னி அதான் கிட்னி இங்க இருக்கிறதுலே நமக்கு ராஜா பார்த்தா கல்லீரல் கல்லீரல் மட்டும்தான் நம்மளால வந்து மாட்ட முடியாத ஒன்று. ஸோ அதனால வந்து அந்த ராஜ உறுப்பை பாதுகாக்கிறது, அதுவும் மனிதனுக்கு 2 விதமான கல்லீரல் இருக்குது. ஒன்று கல்லீரல், இன்னும் மண்ணீரல். ஸோ அவங்கெல்லாம் முக்கியமாக இந்த ஜூஸ் சாப்பிடணும். இவங்களுக்கு அதிக அளவில் மது போதையால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க கண்டிப்பாக லிவரை வந்து சுத்தப்படுத்தியே ஆகணும், டீடாக்சிங் பண்ணியே ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி பானங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இவங்களுக்காக இன்னைக்கு தேநீரை கட் பண்ணிட்டு இதை நம்ம கொடுக்கலாம். புதினா சட்னி ஊத்துனா புதினா சட்னியா இது? புதினா சட்னி மட்டும் தான் பாருண்ணா. எப்படியா இந்த மாதிரி வண்ணத்தில் வரணும்ப்பா, எல்லாமே நல்லா அரைப்பட்டு. நல்லா அரைஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்ச இந்த சாறுலேயே வந்து லைட்டாக புளிப்பு இருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அடுத்து தேன், உப்பு, இதை மட்டும் போட்டு நல்லா கலக்கினோம்னா ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க். இந்த எலுமிச்சை சாறு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ எலுமிச்சம்பழம் நம்ம உடலுடைய நல்ல வலுவாக இருக்கிறவங்களாம் உடல் எடையை குறைக்கணுன்றாங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். சுட தண்ணியில் எலுமிச்சம்பழம் தேன் கலந்து சாப்பிட்டு பல பேரை பார்த்துக்கலாம். இன்னும் எலுமிச்சம்பழத்தை மட்டுமே தண்ணியில் கலந்து சாப்பிடுவாங்க. அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியமானது. அதனால நெல்லிக்காவோட புளிப்பும் சேர்த்து இந்த புளிப்பு சுவையும் இந்த பானத்தில் கண்டிப்பாக சேர்த்தாங்க. அடுத்தது தேன். தேன் சேர்க்கணுமா? இனிப்பு சுவை. தேனும் வந்து தண்ணியில் கலந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். தேன் கெட்டு போகாத உணவு. ஏன்னா இந்த பானம் வந்து சிறு கசப்போடு இருக்கும், புளிப்போடு இருக்கும். அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தேன். இப்போ இந்த பானத்துக்கு ஏற்ற அளவு, சுவைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு நம்ம ஸ்வீட் பண்ணாலும் சரி, ஒரு சின்ன நீங்கள் ஜூஸ் பண்ணாலும் சரி, ஒரு 2 சிட்டிக்காரங்க உப்பு சேர்த்தாதான் மொத்த சுவையை எடுத்து கொடுக்கும். அப்படிதான் டேஸ்ட் எப்படின்னா வரும். அல்லும் அப்படியே ராஜபுரி போல வேலை செய்யும் போது முதல் டம்ளரே உங்களுக்கு தாங்க. சரி எதுக்கா இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த ஜூஸ் சாப்பிட்டேன்னு வைங்க, உள்ளக்கிற ஸ்பேரெல்லாம் மொத்தம் அப்படியே வேலை செய்யும். ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் அதிகமாக சரக்கு அடித்தா, மது அடித்தா ஃபேட்டி லிவர் தான் அதிக அளவில் பாதிக்கும். அதான் ராஜபுரி. ஸோ அதை வந்து நமக்கு சுத்திகரித்து கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றிட்டு திருப்பி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய பானம் தான் இது. இந்த பானத்தை நீங்கள் சாப்பிடும்போது அந்த பானத்தை மினிமம் ஒரு 21 நாளுக்குன்னு அவாய்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு தேவைன்னா மிளகு சேர்த்துக்கலாம், மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கவங்க பார்த்தோம்னா வயிற்றில் வந்து கொஞ்சம் புண்ணு இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் மிளகுத்தூளை மட்டும் கட் பண்ணியிருக்கோம். முதல் டம்ளர் நம்மளுடைய கோகோ கொடுக்குறோம். 21 நாள் கழித்து திரும்ப இன்னொரு டம்ளர் நாங்கள் கொடுக்குறோம். இளமையிலே நரைமுடி அவங்களாம் இதை சாப்பிட்றவங்களுக்கு இளமை நரை இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டது ரெகுலராக குடிச்சு அந்த இடத்துல முளைச்சி இதுக்கு வந்து அவரே ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காருங்க. பூஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எடுத்து தடவிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே எந்த ஒரு ஜூஸ் செஞ்சாலும் ஐஸ் போட்டு கூலிங்காக வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கு நம்ம ஐஸ் போட்டோம்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ தண்ணி குடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அதனால் என்ன பண்ணால் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் சில்லுன்னு கொடுக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சரத்குமார். நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் குடியினால ஏற்பட்டு பார்த்துக்கு என்னென்னா, ஒரு குடியால் இத்தனை வருஷமும் வாங்கி வச்சிருந்த பேர் ஒரே நாளில் கேட்டு போச்சு சார். எனக்குள்ள இந்த சரத்குமார்ங்கிற பேர் வந்து சரத்தாச்சிங்கிற மாரி பேர் அசிங்கமாச்சு சார். போதை விட்டு வெளியே வர முடியல. போதை மயக்கத்தில் தான் இருந்தேன். சித்தப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் சேர்ந்து கார் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு இங்கே வந்து ஹோமில் சேர்த்தாங்க. அப்புறமா 2 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது ஹோமுன்னு. நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா நம்ம வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். நல்லா அன்பாக பாசமாக நல்லா பார்த்துக்கிறாங்க. இதனால உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ இப்ராஹிங்களா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? கார் டிரைவர் சார். நான் குடியில் ரொம்ப அடிமையாக இருந்தேன். எனக்கு பாதிச்சது வேலை, வீட்டு ஒய்ஃபு, பசங்க எல்லாமே பாதிச்சது. குடி நோயாளின்னா போய் தெரியாது. இந்த சென்டரில் வந்து தான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த சென்டரில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், தெளிவாக இருக்கிறேன். வணக்கம். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது ரொம்ப குடிக்கு அடிக்டாக இருந்தேன். நான் எப்படி ஒரு 12 வருஷமாக அடிக்டாக இருந்தேன். இந்த விஷயம் எனக்கு சென்டருன்றது எனக்கு தெரியாது. ரொம்ப ஓவராக குடிச்சு ரொம்ப குடியும் எப்படி மோசமான லாஸ்ட்டு வராதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ரொம்ப லாஸ்ட்டு கட்டத்துக்கு சாராயிலே படுத்து ஆரம்பிச்சிட்டேன். குடி ஏறி எனக்கு ரொம்ப என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாத அளவுக்கு
நிலமை ஆகிப்போச்சு. வீட்டில் போன வச்சு சென்டருக்கு போன வச்சு இதுமாரி பிரச்சனைன்னு சொல்லி என் நைட்டு எடுத்துன்னு வந்தாங்க. அது வந்து ஒரு 4 மாதமாக இருக்காங்க. இந்த 4 மாதத்துல எனக்கு வீட்டில் இருந்ததால் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிடாம இருக்கணும்னு எனக்கு ஆனால் போய் வாயை வச்சுருவாங்க. இங்கே இருக்கிறதுனால அந்த 4 மாதத்துல என் உடம்பு நல்லா இருக்கு. சாப்பாடு கரெக்டாக வேலைக்கு சாப்பிட்டாப்பா உடம்பு நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு இருக்குது. உடம்பு ரொம்ப டேமேஜாக வந்தேன். ரொம்ப உயிர் மேலே பயம் வந்துட்டேன். ரத்தம் வேலை எடுத்துட்டேன். எத்தனை எடுத்துட்டீங்களா? ரத்தம் வேலை எடுத்துட்டேன். சாரெல்லாம் என்னை வந்து நல்லா புள்ள மாரி பார்த்துக்கினாங்க. கோவில் மாரி இருக்கு இந்த இடம். உங்களுக்கு ஒயின் ஷாப்பில் படுத்திருந்தீங்க இல்லையா, அந்த டைமில் உங்கள் குடும்பங்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு? குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா எங்கள் தம்பிங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கொடினால எனக்கு எங்கள் வீட்டில் என்ன பாதிப்புனா குடிச்சிட்டு எங்கன்னா சண்டை வாங்கிக்கணும் வருவான். எதனா கூட்டிகிட்டு எதனா பண்ணிட்டு வந்துடுவோம். எனக்கே தெரியாது. காலையில் மறுநாள் தான் தெரியும் இதுமாரி உங்கள் பையன் அப்படி பண்ணுறான் போகிறான் வரான்ட்டு. குடிச்சிட்டு ஆடிக்கின்னு வருவான். தெருவெல்லாம் நல்லா தள்ளாடிக்கின்னு வருவான். நம்ம குடியில் வர நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும். இதுமாரி சொன்னால் தான் எனக்கு தெரியும். இதுமாரி சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப என்கிட்ட அழுது இருக்கிறாங்க. எதுவுமே காதில் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கடை வாங்க ஆரம்பிச்சேன். கடை வாங்கி இது பண்ண இப்போ கடை வாங்கி குடிக்கணும் அப்படின்றதுனால இங்கே வர்றதுக்கு முன்னாடிக்கு எனக்கு எப்படி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இங்கே வந்து என்ன விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ஆனால் இங்கே வந்ததுனால என் உயிர் தப்பிச்சுது. என் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நான் இங்கே வராமல் இல்லைனாக்கா சாப்பாடு இறங்கியிருக்காது, எதுவுமே இறங்கியிருக்காது. ஃபஸ்ட்டு நான் எங்கே போய் ஊந்துருப்பேன்னு தெரிஞ்சிருக்காது. உங்கள் குடிப்பழக்கத்தினால எதெல்லாம் இழந்திருக்கீங்க? சார் என் குடிப்பழக்கத்தால் நான் சொந்தமாக வச்சுருந்த ஒரு பைக், ஆசையாக வச்சுருந்த பைக் வந்து அந்த போதை மயக்கத்தால் எங்கே விட்டனே தெரியல சார். அந்த பைக்கை இது வரைக்கும் அது ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறேன் சார். இந்த ஹோமில் விட்டு வெளியே போனோடனே நல்லா ஆகிட்டு வெளியே போனோடனே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து இங்கே சேர்ப்போங்க சார். அது ஒரு எனக்கு உணர்ச்சி, ஒரு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி இருக்குங்க சார். 4 பேரை திருத்தணுன்ற. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். சரி, இதுதான் சார் என்னோட ஆசை. ஓகே, வாழ்த்து. ஈஸ்வர் ப்ரோ கிளாஸ் ரெடினா? வானம் ரெடி. வானம் ரெடி. ஆளும் ரெடி. எங்கள் ஊருக்கு வந்திருக்கப்பா நான் தான் ஊற்றுறேன். ஆமாம், என்ன நான் கண்டிப்பாக செய்யணும்ல. இந்த 21 நாளில் நம்ம உடலுக்கு அட்டகாசமான மாற்றங்களை நம்ம 100% உணர்வோம். கிட்னிலையும் சரி, கல்லீரலையும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த பானத்தை குடிச்சிங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இளமையாக இருக்கும். 7 நாள், 14 நாள், 21 நாள், அந்த 3 டைம் 48 நாள். எத்தனை நாள் இருக்கீங்க இங்கே? இங்கே எத்தனை நாள் இருக்கீங்க? இங்கேயே அதே தான். வாசனை வருதா? நல்லா வருதுயா. வாசனை அருமையாக வருதுண்ணா. புதினா வாசனை, இஞ்சி வாசனை, அந்த சுவையோட குடிக்கணும். ஊற்றுறேண்ணா, பானத்தை ஊற்றுறேன். முதல் பானம் யாருக்கு? ஒரே கல்பில் சாப்பிட்டாரு. கோகோ எல்லாம் வந்து கேட்டு வாங்குறாங்க. அதான் ராஜூர் ஃபுல்லாக வேலை செஞ்சோடனே மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பவர்ண்ணா. இது வேணுமா? இதை ஊற்றணுமா? என் பேர் பிரசாத். நான் பாண்டிச்சேரி குடி நோயாளி. ரொம்ப ஓவராக குடிச்சிருந்தேன். என் முகத்தை மறைக்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே அசிங்கப்பட்டேன். என் முகத்தை எல்லாமே பார்க்கட்டும். நான் உண்மையாக சொல்கிறேன். நல்லா செம்மையாக குடிப்பேன். வீடை விட்டேன். வீட்டெல்லாம் யாரையும் பார்க்கறது கிடையாது. கூட்டி பாரு 2 மணிக்கு போவேன், 3 மணிக்கு போவேன். எப்போல்லாம் எனக்கு தூக்கம் செலுத்தோ ஏற்றி குடிப்பேன். தலைமுறையில் சாக்கு வச்சுருப்பேன். ஸ்மோக்கிங் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது என் நண்பர் வந்து, என் ஒய்ஃப் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு சேர்த்து விட்டாங்க. சின்ன இது ஒரு ஃபுட்டு வேஸ்ட்டு, ஒரு மரியாதை இல்லை, ஒரு டிசிப்ளின் கிடையாது, அசிங்கமாக பேசுறது. அங்கேருந்து வந்தவொடனே நான் திரும்ப நினைக்கல. குடிக்கலாம் தான் எண்ணம் வந்துச்சு. குடித்தேன். வந்த அன்னைக்கு நான் குடித்தேன். இது சத்தியம். ஆனால் அப்படி இருந்தும் குடிச்சேன்ட்டு நான் எங்கே செத்துற போகிறேன்ட்டு எனக்கே தெரியாமல் தோத்தம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலான்ட்டு இட்டு வந்து என்னை விட்டாங்க. இதே ஃப்ரெண்டு அங்கே இட்டுன்னு போய் விட்ட ஃப்ரெண்டு இங்கே இட்டுன்னு வந்து விட்டாங்க. இங்கே இட்டுன்னு வந்தவொடனே நல்ல ஒரு பணிவு, நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு கவுன்சிலிங், நல்ல ஒரு கிளாஸு, டைம் கணக்காக சாப்பாடு, டைம் கணக்காக டீ, நல்ல வார்த்தைகள்,
நல்ல பணிவாக நடந்துக்கிறாங்க. என் பேர் வின்சென்ட், இந்த ஒரு குடிநோயாளி. 24/24 வரைக்கும் நான் தண்ணி அடிப்பேன் வீட்டில் வச்சுருந்து. கைக்கெல்லாம் நடுங்கும், உதறும். குடித்தாதான் ஏஞ்சி வேலைக்கு நடக்க முடியும், வேலை செய்ய முடியும். அது காப்செட் மாதிரி ஒரு டானிக் மாதிரி மாத்திரை மாதிரி நினச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன். தெரியல இதனால் என் பேர், என் பசங்க, என் குடும்பம், தங்கச்சி, மாமியார் எல்லாம் கெட்ட பேர் வந்துச்சு. டைவர்ஸாக போகுது குடியனால. நான் வந்து ஒரு 10-11 வருஷமாக குடிக்கிறேன். குடியை விட்டு இதை ஒரு 2 வருஷம் முடிச்சிச்சு. படிக்கிற டைம்லேயே குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. எங்கள் அப்பா எனக்கு வீடு அதையே நான் விற்று அந்த விற்ற காசை கூட என்ன பண்ணுன்றது கூட தெரியல. என்னை ஃபஸ்ட்டு எனக்கு சித்தி சென்டருக்கு இன்னொரு சென்டரில் எனக்கு சேர்த்தாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு 2 மாதம் இருந்தேன். இருந்துட்டு வந்தால் அன்றைக்கே குடித்தேன் நான். அப்புறமா தான் நானே கொஞ்சம் யோசிச்சேன், சரி இதேமாரி குடித்தா நம்ம நாளைக்கு ஆகாது, அவ்வளோதான் அதே சாக வேண்டியது தான் அப்படின்னு அந்த நிலைமையே வந்துட்டேன். என்னால் ஏஞ்சி நடக்கவும் முடியாது, தனியாக ஒரு பல்லு கூட வளர்க்க முடியாது. என்னால் காலைல 1.5 பேருக்கு போட்டால் தான் பல்லே வளர்க்க முடியும். அதேமாரி நான் இந்த சென்டர் சேர்ந்து குடி நிறுத்துறதுன்னு நான் எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே எடுக்கல. ஆனாலும் குடிக்கக்கூடாது வேணாம். ஒரு 2 வருஷமே தாண்டிடுச்சு. என்ன குடிக்கல, இனிமேல் குடிக்க மாட்டேன், குடிக்க என்னமே போயிடுச்சு. இங்கே வந்தோம்னா பொண்டாட்டியை பார்க்கலாம், பிள்ளைங்கள பார்க்கலாம், மனைவிகிட்ட பேசலாம். வேறு பவுண்டேஷனில் எதுவுமே கிடையாது. ஃபோனு கூட கிடையாது. ஃபோனை கேட்டு அடிப்பானுங்க. ஆனால் இங்கே வந்தங்க சத்தியமாக இதுக்கு ஒரு ஆமியத்தில் பொம்பளை போல இருக்குங்க, அது மாதிரி சத்தியம் சொல்கிறேங்க, அந்த ஞாபகமாக வரலங்க. உங்கள் குடும்பத்தில் யாருமா இந்தமாரி ஆள் இருந்தாங்கன்னா பாண்டிச்சேரியில் இந்தமாரி ஒரு டிவென்ஷன் இருக்குது. டிவென்ஸ் மறுவாழ்வு மையம், போதைக்கான மறுவாழ்வு மையம், எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்போ நான் இங்கே எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அடிப்படையில் எப்படி நான் குடியை தள்ளி வைக்கிறது. நான் எப்பயுமே குடிக்கிற காலத்தில் என்ன சொல்லுவேன்னா, 4லேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே கான்செப்ட் எப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் குடிக்காத, நாளை பார்த்தோம். எப்பயுமே நான் உன்னை என் கடந்த காலத்தில் போய் வாழ்ந்துட்டு இருப்பேன், இல்லை என் எதிர்காலத்துக்கு போயிடுவேன். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கைன்றதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளை பார்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி குடிக்கின்ற விஷயமும் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்காது. காலை எழுந்தோடனே கடல்கிட்ட ஒரு பிரார்த்தனை. அப்போ ஏன்னா எனக்கு மேலே ஒரு உயர்ந்த சக்தி இருக்குது, இறைவா இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காமல் வச்சிரு அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். இது எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிறேன். சத்தியமாக குடிக்கூடாதுன்ட்டு சொல்லக்கூடாது. ஒரு நாள் தள்ளுபடி, இன்றைக்கி கூட நான் குடிக்க மாட்டேன். ஆணுகிட்ட வேடிக்கிட்டு அப்படி அன்றைக்கி போயிடும் என் பாடி கண்டிஷன். இங்கே வந்து நல்லா சாப்பாடு சரி, ஹோமம் சரி, கோயிலோட நல்ல சூப்பராக இருக்குது. தினமும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமாம் சார். அப்படி ஒரு நாள் தள்ளுபடி, இன்னைக்கு மட்டும் குடிக்க மாட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தினமும் சொல்லிட்டே இருப்பீங்க. டெய்லி வேண்டிட்டு. குடிநோயால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதான் நம்மளே நம்ம தள்ள மண்ணவாரி போட்டுருக்கோம். அந்த தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கிறவங்க உங்களுக்கு காமனாக பார்த்தா இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சு குடியால் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இப்போ எந்த இடத்துல இருந்து உட்காந்துருக்கிறோம், ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் எப்படி ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தோம்னா மீன் வறுவலுங்க, ரோஸ்ட் அண்ட் ஃபிஷ் ஃப்ரைனே. அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தலானே, மீனும் வந்துடுச்சு, பொருளும் வந்துடுச்சு, பார்த்தலானே. அருமையான சீலா மீன்கள். எதுக்காக நம்ம இந்த சீலா மீன் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சிர மீனுக்கு நிகரான ஒரு மீன் தாங்க. இதில் பார்த்தோம்னா நடுமுள் மட்டும்தான் இருக்கும், சதை சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு சீலா மீன் வாங்கியிருக்கோம். செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சால்ட், உப்பு, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகம் பொடி, தனியா தூள், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது. இது இஞ்சிங்க, இது இஞ்சி தான். பயப்படாதீங்க, நடுக்கத்துல இருந்து வெளியில அட நடுக்கலாம் இல்லைங்க, நீ வேற ரெண்டு இது பச்சை ஆகுது என்னன்னு பார்த்துட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நடுக்கத்துலயே இருக்க, மையத்திலேயே இருக்க பச்சை. இங்கே வந்து அப்படி பயப்படுற அப்படின்ட்டாரு. அதனால நான் இங்கே வந்தவனே பயந்துட்டேன், நேற்று நைட்டே பயந்துட்டேன் நான். அரைச்ச பூண்டு, கீரி வச்ச மிளகாய், எலுமிச்சை சாறு. இந்த மீன் வந்து எந்த இடத்துல ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான மீனாக இருந்தது. யாரால் கண்டுபிடிக்கப்பட்டு பேர் வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இந்த இடத்த ஆண்ட பிரிட்டிஷ்காரங்க, இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் டச்சுக்காரங்க. இது எதனால் வந்து ரோஸ்டட் ஃபிஷ் ஃப்ரைன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மீனை வந்து சுட்டு சாப்பிட்டாங்க. மசாலா இல்லையா அப்போலாம்? மசாலாவோட தான்ப்பா, மசாலா சுட்டு சாப்பிட்டாங்க. அதனால தான் கேட்டேன். மசாலா போட்டு சுட்டு சாப்பிட்டாங்க. மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு
கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி ஊற வச்சு விருந்தினரை போட்லேருந்து இறங்கும் போது நம்ம எப்படி வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து கூப்பிட்றோமோ அதே மாதிரி போட்லேருந்து இறங்கும் போது சில பானங்கள்லாம் கொடுத்து அன்னைக்கு இந்த ரோஸ்டட் ஃபிஷ்ஷை தான் விருப்பமாக கொடுத்துருக்காங்க. நாளடைவில் மக்கள் வந்து அந்த சுவையை விரும்ப என்ன ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா பொருள் காரல் பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மீனை வந்து இப்போ நம்ம ஒரு இலையில் வைக்கும் போது பிளேட்டில் வைக்கும் போது கம்பல்சரி அந்த நெருப்பில் சுட்ட கருவேப்பிலையும் நெருப்பில் சுட்ட பச்சை மிளகாய் இதை தான் வைப்பாங்க. நம்ம மஞ்சத்தூள் போட்டு மீனை நல்லா கழுவி எடுக்க போகிறோங்க. அதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்த உடனே இந்த மாதிரி தண்ணியை கையில் வச்சு நிற்காதீங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டுனதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி கழுவும். அப்பா முள்ளு குத்துமா? செருப்பு போட்டுருக்க முள்ளு குத்துமா? நல்லா அப்படியே மேக்னேஷன் பண்ணணும். அப்படியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா மேனேஜ் பண்ணால் நம்ம அந்த நச்சு கிருமிகள்லாம் வந்து அந்த மீனில் இருக்கிற நச்சு கிருமிலாம் வந்து நம்ம மஞ்சள் தூள் போடுறோம்ல மங்களகரமாக எல்லாம் போயிட்டேண்ணே. நீங்கள் எப்போ எங்களை விட்டு போவீங்க? உங்கள் கூட இருப்பேன் நான். இங்கே இருக்க மாட்டேன், உங்கள் கூட இருப்பேன். இதில் உள்ள நச்சுத்தன்மை போயிடும். ஆமாம். நீங்கள் எப்போ எங்களை விட்டு போவீங்க? நீங்கள் மதியானம் வரைக்கும் தான் நினைக்கிறேன். இங்கே தானே இருப்பேன். அவரே சொல்லிட்டாரு இங்கே தான் இருப்பேன். இங்கே இரு. உடம்புல வர எல்லா நச்சுத்தன்மையும் எடுத்து வெளில அனுப்புவோம். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி தாங்க கழுவணும். நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா அலசி அப்படி மாதிரி எடுத்துக்கணும்ண்ணா மீன். கோகோ மீனுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. மீன் தண்ணியாக இருக்காங்க. ரோஸ்டட் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அதுக்கு மசாலா தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா டைட்டாக போடணும். டைட்டாக போட்டு நம்ம வந்து 2 விதமான இந்த மீனை வந்து 3 விதமாக செய்வாங்க. ஒன்று சுட்டு சாப்பிடுவாங்க, இல்லை எண்ணெயில் பொச்சு சாப்பிடுவாங்க, கல்லில் போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அவங்களுக்கு கல்லில் போட்டது நல்லா வறுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு டைட்டான மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோக்கான அளவு பொருட்கள் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட சேர்த்துங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். மல்லி மட்டும்தான் இதில் நமக்கு ஒட்டுந்தன்மை கொடுக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துங்க. நல்லா வாசனைக்காக கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். அந்த கவிச்ச வாடகை போகும். நல்லா பொரியும் போது அந்த ஜீரக வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 60 கிராம் அளவு இஞ்சி அரவை, ஒரு 50 கிராம் அளவு பூண்டு அரவை. பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சேர்த்துங்க. உப்புத்தூள் தேவையான அளவு. உப்பு சப்புக்கு தேவையானது எல்லாம் போடுறேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் விதை எல்லாமே எடுத்து. எதுக்கு இது? புளிப்பு சன்னு. அது சொல்லு. ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 8 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துங்க. அதுலேயே இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. ஆயில் போட்டு மேக்னீசியம் பண்ணுறேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாய் காரம் அந்த விதை எல்லாமே இந்த மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த கருவேப்பிலை நம்ம பிசையும் போதே அந்த கசப்புலேயே அது கருவேப்பிலை வாசனையும் ஏறணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காட்டு ஏன் மாஸ்டர் நினைக்கிறேன் இல்லை வேறு யாரும்? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. மாஸ்டர் தான் கை காட்ட மாட்டேன். ஊற்றுன்ற சும்மா கை ஊற்ற சொல்கிறாரு. என்ன நம்ம ஆர்டிஸ்ட் மாஸ்டர். இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா மாஸ்டர்? கண்டிப்பாக ஊற்று. இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். அப்படி சொல்லு. கை காட்டு. ரோஸ்டட் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா அருமையாக போடுதா பாருண்ணே. அப்படியே மீன் எடுத்து 2 பேரட்டி இந்த பக்கமாக அந்த பக்கம் பெரட்டி எடுத்துட்டு அப்படியே தாளா தோசை தலாண்ணா, தோசை தலால் அப்படியே போட்டு தோசை தவா தலான்னுவான். தோசை தலால் சும்மா போட்டு எண்ணெயை ஊற்றி சும்மா அப்படியே பெரட்டி எடுத்துன்னு வைங்க. நாக்கு சும்மா இல்லை, மசாலா போட்டு மொதல் ஒரு 1/2 மணி நேரம்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா டைட்டாக செட் ஆகும். அப்போ ஊறணுன்றீங்க கண்டிப்பாக. ஏன்னா இதுலேயும் தண்ணி இருக்குங்க. தண்ணி இல்லாமல் இப்போ மசாலாவையும் மீனையும் அப்படியே ஒன்று சேர்க்குறேங்க. இல்லை நம்ம போட்ட மசாலா கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறதால அப்படியே 1 by 1 ஏற்ற அழகாக இந்த மாதிரி ஏறிடுங்க. மசாலா போடும்போது சும்மா நாக்கு சும்மா தாளம் போடுது. சீக்கிரமாக தவால போட்டு 2 பீஸ் இப்படி அனுப்பு. இது நோயின்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன சொல்கிறான், கட்டுப்படுத்தி குடிக்க முடியாத குடிவெறி ஒரு நோயின்றான். எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இது ஒரு போக பொருளாக இருந்தது ஆரம்ப காலங்களில். அது ஒரு தேவை பொருளாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிய ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து உடல் ரீதியாக பாதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மன ரீதியாக பாதிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் நண்பரோடு எல்லாரோடையும் சேர்ந்து இது நான் தனியாக ஒரு ஹோமாக எடுத்து பண்ணணும் என் வாழ்நாள் ஒரு ஆசையாக இருந்தது. அது தொடர்ந்து எடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே வர ஒரு பேஷண்ட்ஸை எங்கள் குடும்பம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்ன மாதிரி தான் நான் அவனை பார்க்குறேன். இதில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மனுஷனாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள், அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் ஆல்ரெடி. என்னென்னா ஏன்னா அந்த பிரச்சனை நான் பாதிக்கப்பட்டேன். அப்படிங்கும்போது அவங்களை ஈஸியாக நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அவங்கள மரியாதையாக நடத்துகிறோம். அவங்க சுய ஒழுக்குனாங்களே, அந்த காலையில் நேரத்துக்கு எழுந்துக்கிறது, நேரத்துக்கு குளிக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது. ஏன்னா ஒரு குடிநபர் குடித்தாருன்னா அவர் எந்த ஒர்க்கையும் தொடர்ந்து பண்ண முடியாது. முதல்ல அவங்களுக்கு உடல் ரீதியாக ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு. அந்த உடல் ரீதியான அவங்க ஆரம்ப நிலை மெடிசன் இங்கே கொடுக்குறோம். அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க,
சைக்காட்ரி டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம். இந்த தொடர் ஃபாலோ அப் பண்ணுறோம். நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாங்க, இதோட நாங்கள் விட்டுறதில்லை. அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களை தொடர்ந்து வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்காரு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகும் போது, இல்லை ஒரு குடும்பமாக பழகும் போது இங்கே அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. அவங்க வெளியில் போனாலும், சப்போஸ் வெளியில் போனாலும் அவங்க நல்லா இருந்தால் திரும்பி இங்கே வராங்க, எங்கள் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ எங்களால் ரெக்கவரி அவங்களுக்கு நிறைய காமிக்க முடியுது. இங்கே குடியை நிறுத்தத்துக்கு மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல, வெளியே போனதுக்கப்புறம் அவங்க இந்த மனிதர்களுடையும் சூழ்நிலையும் நான் எப்படி கையாடுறது, கூடுமானவரை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்நாள் முழுக்க குடிக்காமல் இருக்கிற மாதிரி தான் இங்கேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே நூற்றுக்கணக்கான குடிநோயாளி குணமடைஞ்சு வருஷக்கணக்காக குடிக்காமல் இருக்காங்க. 8 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் தவறாக தான், பட் அவங்கள நாங்கள் விடுறதில்ல. மறுபடியும் ஃபாலோ பண்ணி கூடுமானவரை நமக்கு குணமடைறதுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோஸ்டட் ஃபிஷ் ஃப்ரை நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வச்சாச்சு. மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. அந்த காஞ்ச மிளகாய் விதையோட காரம் ப்ளஸ் அந்த கருவேப்பிலை நம்ம கசக்கினது எல்லாமே அந்த மீனில் நல்லா ஏறி இருக்கும். இப்போ தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த கல்லில் போடும்போது அந்த ரோஸ்டட் வாசனையும் கிடைக்கும், அதே சமயத்தில் மீனை நல்ல ஒரு வறுத்து சாப்பிட்ட ஃபீலும் நமக்கு கிடைக்கும். கூக்க அவர்களே, மீனை நாங்கள் பொரிக்கிறோம். உள்ள 1 கிலோ கடுகு இருக்குது. கடுகு எண்ணி வைங்க. கடுகு எண்ணி வைன்ற கரெக்டாக இருக்கு. நானாக இருந்தால் திரும்ப பதில் சொல்லியிருப்போம். கடுகு இருக்குது, நான் எண்ணிட்டேன், நீங்கள் சரியாக இருக்கேன் போய் எண்ணுங்க இன்னும். இந்த மீனை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை மிளகா காரம் நல்லா ஏறி இருக்கும். நல்லா இதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கிறோம். நீங்கள் திருப்பி போட்டீங்க போலியா? திருப்பி போட்டாச்சுங்க. அப்படியே ஒவ்வொரு மீனும் நல்லா அப்படியே குக் ஆகுது. இந்த மசாலா காரத்தோடு நல்லா சாப்பிடணும். அதுக்கு தானே வெயிட் பண்ணுறேன் பக்கத்துலேயே. இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். எனக்கு அவ்வளோ எடுத்துக்கிறேங்க. சூப்பர்ண்ணா. ரோஸ் சொன்னியா, அதான் ரோஸ் வேறு லெவல். இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி வரணும். ஆமாண்ணா, சொன்ன மாதிரி வந்து பாருங்க, வேறு லெவல்ண்ணா. வேணா நீங்கள் 2 பக்கமும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டே வருது. சூப்பராக ஆயிடுச்சுண்ணா. அவ்வளோதான், நல்லா கோக்கோக்கு தாங்க. அப்படியே ஒரு சட்டை எடுத்துமா எடுங்க ஐயா. மீனுக்கும் வலிக்காமல், நமக்கும் வலிக்காமல், பல்லுக்கும் வலிக்காமல், வாய்க்கும் வலிக்காமல் அப்படி சாப்பிடணும். இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இவற்றை பாவப்படுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். நன்றி இறைவா. ஆனால் சாப்பாடு எப்படின்னா இருக்கு? தம்பி எப்படிங்க இருக்கு? என்ன இருக்குங்களா? கீரை சாம்பார் எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பராக திறமான இருக்குது. கீரை சாம்பார், மீன் எல்லாமே சூப்பர், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கா? உருளைக்கிழங்கு பொரியல், மீன் வறுவல், கீரை சாம்பார் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுண்ணே. இந்தமாதிரி சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டேன். இந்தமாதிரி சாம்பார் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி நன்றி. பொரிச்ச மீன் சொல்லிக்க முடியாதுண்ணா. தரமாக இருக்கா? நன்றி நன்றி. எப்படின்னா இருக்கு? பர்ஃபெக்டாக இருக்கா? கட்டுறது கையில் சும்மா முடியுமா? தம்பி பார்க்க ரசம் எப்படி இருக்கு? ரசம் ரசம் சாப்பிட்டு சொல்லு. பீட்ரூட் ரசம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டு இருக்காங்க. இவங்களும் திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க வாயில கேட்டிருப்பீங்க. அடுத்து நாங்கள் ருசித்து பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்களுக்கு அடுத்து தான் நாங்களே ருசிக்க போகிறோம். சோறு, ரோஸ்டட் மீன் வறுவல், உள்ளவங்க வருவல்ண்ணா. சும்மா ஒயிட் ரைஸு, இப்போ இரும்பு சாம்பார் இறக்கி சும்மா ஒரு பிடிக்க போகிறோண்ணா. அதுவும் இருக்குண்ணா. பீட்ரூட் ரசம் வேறு வந்துச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்க, கல்லுலையே. பார்க்கக்கூடாது. இல்லை, வறுத்த மீன் சாப்பிடுங்க, தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நம்ம இலையில அவங்க இந்த அளவு சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு. ஒரு சில பேர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த முருங்கைக்கீரை சாம்பாரே சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. நிஜமாகவே அவ்வளோ சத்தான விஷயம் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அந்த ஆயிரத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் நம்ம சோம்பேறித்தனம் பண்ணமே தவிர, இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான அயன் சத்து, இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு முருங்கை மரம் வீட்டில் இருந்தால் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் உணவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருப்பான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ முருங்கைக்கீரை கண்டப்பட்டதுன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முருங்கையை பயன்படுத்திங்க, அவ்வளோ நமக்கு
நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடிய அயன் சத்து இதில் தான் அதிக அளவில் இருக்குது. மீன் சாப்பிடும் போது கல்லில் பொரிச்சு எடுத்தால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர், ரோஸ்டட் நல்லா நல்லா முறுமுறுன்னு நல்லா வெந்து இருக்கு. மசாலா சூப்பராக இருக்குங்க. சிறு புளிப்போட சிறு காரத்தோட கருவேப்பிலை மணத்தோட அட்டகாசமாக இருக்குங்க. அதனால தான் மசாலாவோடைய இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் சேர்த்து மசாலாவில் நல்லா ஊற வச்சு அதோடு சேர்த்து அந்த கல்லில் போட்டு எடுக்கிறது தான் அந்த ரோஸ்டட் ஃபிஷ் ஃப்ரையோட சுவையே. சாம்பாரில் அந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இறங்கியிருக்குங்க. காரணம் என்னென்னா வெங்காயத்தோடவே சேர்த்து நம்ம வதக்கணும். அப்படி வதக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரென்த்துமே அந்த சாம்பார் முழுவதுமே இருக்குது. அட்டகாசமான சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்களும் இங்கேயே அட்மிட் ஆகிட்டீங்களா? இந்த மாதிரி தட்டப்பட்டெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமான உணவாக வந்துக்கிட்டே இருக்கணும். வந்துடலாம் வாங்க, நீயும் என் கூட இருக்கணும். பரவாயில்லையா? அட்மிஷன் ஒன்று தான் இருக்கா? அட்மிஷன் ஒன்றும் இல்லை, நான் ஃபார்ம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துக்கிறேன், நான் ஜாயின் பண்ணிடுறவா ஒன்றுத்துலேயே. சும்மா இரும்பு சத்து உள்ள சும்மா அந்த முருங்கைக்கீரையோடைய சாம்பார் டக்கராகுது, தூளாகுது, மாசாகுது, பக்கா மாசாகுதுண்ணா. வேற லெவல்ண்ணா. பிபி சுகர்லாம் இருந்துச்சுனாலும் கண்ட்ரோல் ஆயிருக்கு. யாருக்கு பிபி? ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ஜூஸ்ல இல்லை டீஹைட்ரேஷன் ரசம் B8 இது எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா இது முக்கியமான இங்கே மட்டும் தான் இப்போ செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள், ரத்தம் நல்லா ஊறும், அதனால செஞ்சுக்கிறாங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அழுக்குகளை இது எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடும். டீடாக்சின் லிவரை டீடாக்ஸ் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பீட்ரூட்டை பச்சையாகவும் சாப்பிடுவாங்க. பீட்ரூட் ஜூஸ் எவ்வளோ கடையில் இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தனியாக விற்கிற காரணமே அந்த டீடாக்சின் தான். இந்த மாதிரி ரசத்தோடு சாப்பிடாம அந்த ரசத்தில் சேர்க்குற மூலிகை பொருட்கள் அதோடு சேர்த்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வலுவாகவும் இருக்கும், செரிமான தன்மைக்கும் உதவும். உடம்புல இந்த தண்ணீர் பிரச்சனை குறையும் போது இந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் பக்கத்து வீடாகட்டும், ஏற்ற வீடாகட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபராகட்டும், யாராவது ஒரு ஆள் இந்த போதைக்கு அடிமையாக இருந்தால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அடிமையாக இருக்கிறவங்க வீணாக போய் கஷ்டப்படுற அளவு கொண்டு போயிடாது. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக கொண்டு வாங்க, எங்ககிட்ட வாங்க, நம்பி வரலாம், நம்பிக்கையாக இருங்க. வணக்கண்ணா, கட்டுறதுக்கு எனக்கு டீமுக்கு ரொம்ப நன்றிண்ணே, சந்தோஷம். இப்போ நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டால் பண்ணி கொடுக்குறேன்னு அண்ணனுமார் எல்லாருமே சூப்பராக சமைச்சு கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். இந்த நன்றியை கடைசி வரைக்கும் நம்ம உங்களுக்கும் ஏதாவது உதவியோ எதுவோ எங்களால் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணுவோம். மேலும் மேலும் கட்டுறதுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். ஸ்ரீலங்கா ட்ரிப் போட முடியக்கூடாது, அமெரிக்காவில் போய் நம்ம கொடியை நிப்பாட்டணுன்றது எனக்கு ஒரு எண்ணம். நன்றி. உண்மையாலுமே அது பழிக்கிற அன்னைக்கு இந்த வீடியோவும் ஒன்று போட்டிருக்கு. நன்றி, சந்தோஷம் வருது. பார்த்துருப்பீங்க, வீடியோ நல்லா ஆரோக்கியமாகவும் போச்சு. அதே சமயத்தில் நமக்கு என்னென்னலாம் ஒரு காய்கறியில் கிடைக்குன்னு எல்லா முக்கியத்துவத்தையும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கோம். இந்த அளவு இந்த உணவை எல்லாம் நாங்கள் எந்த இடத்துல சமைச்சு கொடுத்தோன்னா நம்ம புதுவை கொம்பாக்கம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு டிவைன் மது போதையால் பாதிக்கப்பட்டோர் மறுவாழ்வு மையம். ஸோ இங்கே தான். ஸோ உங்களை சுற்றி உங்கள் வீட்லேயோ உங்கள் தெருவுலையோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ யாருன்னா இந்த மாதிரி குடிபோதையிலோ இல்லை மற்ற போதைகளால் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தை நீங்கள் கஷ்டப்படுத்த பார்த்தீங்கன்னா கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும். அவங்களே நேரில் பார்த்துட்டு அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் அவங்களுக்கான அட்மிஷன் ஃபுல்லாகவே ஏற்படுத்தி அவங்களே கூப்பிட்டு இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வருஷக்கணக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் மாத கணக்கில் குணப்படுத்திடுவாங்க. நாள் கணக்கில் கூட அவங்க ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காங்க. ட்ரிங்க்ஸுன்றது ஒரு என்ஜாயபிள் ட்ரிங்க்ஸ், அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ட்ரிங்க்ஸ்னுவாங்க. அது தேவைன்னும் போது எடுத்துக்கணும். என்றைக்குமே குடி நம்மளை குடிச்சிடக்கூடாது, நம்ம தான் குடியை குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்போடு இருந்தோன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த பொறுப்பை தாண்டி அதிக அளவில் நம்ம போகிறதால தான் நம்மளால் குடும்பம் பாதிக்குது, குடும்பத்தால் சமுதாயம் பாதிக்குது. ஸோ இது எல்லாமே ஒழுங்காக வரணும்னு நம்மக்கிட்ட இருக்கிற சுய ஒழுக்கம் மட்டும்தான். சின்ன டிப்ஸை ஒன்று சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது தான். குடிக்கணும்னு சிந்தனை வந்ததா சட்டுன்னு சாப்பிட்ருங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க, குடிக்கிற சிந்தனை போயிடும். அன்றைக்கி குடியிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அதுக்கான ஒரு சிறந்த மையம் தான் இந்த டிவைன் ரீஹாபிலிகேஷன் சென்டர். தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மறுவாழ்வை சந்திங்க. பீட்ரூட் ரசமும் அட்டகாசமாக இருக்குது, சாம்பார் அட்டகாசமாக இருக்குது. அவங்களே சொல்லியிருப்பாங்க மீன் வறுவல், நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த திருப்தியோட நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல கோகோவை மட்டும் விட்டுட்டு கிளம்புறோம். அடுத்து இதே போல ஒரு புதுவிதமான சமையல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி. அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.